வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தண்ணீர் இல்லாத தமிழ் என்கிற அற்புதமான ஒரு செய்யுள். தமிழுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு செய்யுள். தண்டி அலங்காரத்துடைய உரை மேற்கோள் பாடலாக இடம்பெற்ற ஒரு செய்யுளை தான் பார்க்க போகிறோம். இது வேற்று பொருள், வைப்பணி, வேற்றுமை அணி, தன்மை அணி, இந்த மாதிரி நிறைய அணி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் பொருள் வேற்றுமை அணி என்கிற வகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு பாடலை தான் பார்த்து அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்பதுதான் அந்த செய்யுள். இந்த செய்யுளில் 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று தமிழ். சூரியன் அப்படின்றது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உயர்ந்த மலையின் இடையே தோன்றக்கூடியது, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துடைய புற இருளை போக்கக்கூடியது, மக்களால் போற்றப்படக்கூடியது. இதுதான் அதான் சூரியன். 2வது பொதிகை மலையில் தோன்றியது, சான்றோரால் தொழப்படக்கூடியது, மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ். அப்போது சூரியனும் இந்த தமிழும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கப்படக்கூடியது, ரெண்டுமே ஒப்புமைப்படக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் கூட இருளை போக்கக்கூடிய இந்த சூரியனை விடவும் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது அறியாமையை போக்கக்கூடிய தமிழ்தான். அதனால் தன்னிகர் இல்லாத தமிழ் என்று பாடுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த புற இருளை போக்குவதற்காக சூரியனை தவிர்த்து வேறு எதுவுமே வழி கிடையாதா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த புற இருளை போக்கக்கூடிய ஆற்றல் நிலவுக்கு இருக்கிறது, நட்சத்திரங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், எங்கே பார்த்தாலும் நம்ம விளக்குகளை ஏற்றி வைக்கிறோம். அப்போது புற இருளை போக்குவதற்கு சூரியன் முழுமுதற் காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்ன பிற காரணங்களும் இருக்கிறது, இன்ன பிற வழிகளும் இருக்கிறது. ஆனால் அக இருளை போக்குவதற்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, அதன் பேர் தமிழ். அப்போது அகத்தே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருளை போக்கிக் கொள்வதற்கு நீங்கள் தமிழை ஊன்றி படிக்க வேண்டும். அதற்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் இதை தன்னிகர் இல்லாத தமிழ் என்று போற்றுகிறார். சரி, இது எப்படி பொருள் வேற்றுமை அணிக்குள்ளே அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேற்றுமை அப்படின்னா என்ன தெரியுமா, இருவேறு பொருள்களை சொல்லி அதனுடைய ஒற்றுமைகளை சொல்லி அதிலிருந்து ஒன்று எப்படி வேறுபடுகிறது என்பதை சொல்லக்கூடியதான் வேற்றுமை அணி. அதை பொருள் வேற்றுமை அணி என்றும் சொல்லுவார்கள். இந்த செய்யுள்ள கதிரவன், தமிழ் ரெண்டுத்தையுமே ஒரே நிலையில் வச்சு பார்த்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஒற்றுமைகளை ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒன்றை விடவும் ஒன்று உயர்ந்தது, எப்படி கதிரவனை விடவும் தமிழ் உயர்ந்தது என்று சொல்லி முடிக்கிறதுனால இது பொருள் வேற்றுமை அணி என்பதற்கு மிகச்சிறந்த உதாரண பாடலாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த பாடலுக்கு நான் கொடுத்த விளக்கமும் அதே போல் இதை பொருள் வேற்றுமை அணியோடு பொருத்தி பார்க்க நான் கொடுத்த விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வராத காணொளிகள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போட முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன்.